एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे Okay, 1, 2, 3, start. The already start. Killing my eyes. The OG gangster. I love to the passion, to viral sensation, representing nation. எங்க அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க, அது எப்படி நீ சுட்டா மட்டும் பூரி புஷ்ஷுன்னு வருதுன்னு. நீங்க என்ன சொல்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சுட்டா பூரி புஷ்ஷுன்னு தான் வரும்னு சொல்வேன். குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த பாதாம் பிசினை அந்த குழந்தைகளுக்கு தினசரி ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது தண்ணீரில் ஊற வைத்து விட்டு காலை எழுந்த உடனேயே அதை மென்று சாப்பிட்டு வெறும் வயிற்றில் நீர் குடிக்கக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன். குழந்தைகளுடைய உடல் வனவனப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். பொலிவான முக அமைப்பை பெறுவதை பார்க்க முடியும். தலைமுடி கொட்டக்கூடிய அளவு குறைந்து போய் தலைமுடி அழகாக வளருவதையும் கருமையாக வளருவதையும் பார்க்க முடியும். உடல் சூடினால் ஏற்படுகின்ற பெரும்பாலான சிரமங்களை தவிர்த்து அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். तीज तीज वार मैनू आप लैने आ गया तो गल्ला सुना गया ठुमक ठुमक जानी आ माइये दे नाल 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 होए सोना मेरा माई टुर जाना ओदे नाल सोना मेरा माई टुर जाना ओदे नाल ठुमक ठुमक जानी आ माइये दे नाल ठुमक ठुमक जानी आ माइये दे नाल ओए जुत्ती मेरी जुत्ती मेरी जुत्ती मेरी உபயோகம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மகிழம்பூ, அதாவது மகிழ்விக்க வைக்கும் அது பேர் பார்த்தீங்களா, மகிழ வைக்கும் மகிழம்பூ பூழாங்கிழங்கும். இன்னும் சந்தனம் ஆட் பண்ணிக்கிறது, மற்ற பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுலாம் இது வந்து நம்மளுடைய இஷ்டம். ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மகிழம்பூ ப்ளஸ் பூழாங்கிழங்கு ரெண்டையுமே நல்ல மைய அரைச்சி கிடைக்கிது, இல்லைன்னா நீங்கள் கூட அரைச்சிக்கோங்க. அதோட மிக்ஸ் பண்ணி பன்னீர் இல்லைன்னா பால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போட்டு பாருங்கள். அவ்வளோ பளிச்சுன்னு இருப்பீங்க. ஸ்கின் வந்து டேன் வந்து பார்த்திங்களா, சன் டேன் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக காணாமல் போயிடும். ப்ளஸ் குண்டு குழிகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிசீஸ் மைக்ரோ பாக்டீரியல்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கூட இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறது, இல்லை பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறது, கேரட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த பூழாங்கிழங்கும் மகிழம்பூவும். तीज तीज वार मैनू आप लैने आ गया तो गल्ला सुना गया ठुमक ठुमक जानी आ माइये दे नाल 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 होए सोना मेरा माई टुर जाना ओदे नाल सोना मेरा माई टुर जाना ओदे नाल ठुमक ठुमक जानी आ माइये दे नाल ठुमक ठुमक जानी आ माइये दे नाल ओए जुत्ती मेरी जुत्ती मेरी जुत्ती मेरी பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலை குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த மருதாணி. பட் இந்த மருதாணியை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக கெமிக்கல் ஆயிடுச்சு. ஒரிஜினலான அந்த மருதாணி இலையை வந்து காய வச்சு பொடி பண்ணி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பண்டைய காலங்கள்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொஞ்சம் லெமன் புழிஞ்சு இங்கே மெயினாக எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் ஃபிங்கரோட எண்ட்ஸ்லாம் வைக்கும்போது நரம்புகள் எல்லாமே வந்து இங்கே தான் முடியுது. அதே போல் கால் விரல்களில் நுனிகளில் வைக்கும்போது உடலுக்கு கூடிய அத்தனை பித்தத்தையும்
வெப்பத்தையும் வந்து அது இழுத்துரும், அதே காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அது செவந்துரும். ஸோ அந்த எந்த அளவுக்கு பாடி ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு செவந்ததெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ உடல் உஷ்ணத்தை வந்து முற்றிலும் போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மருதாணி. ஸோ நம்மளோட டிசைன்ஸ் எல்லாம் இப்போ வந்தது தான். நம்ம உண்மையான மருதாணி ட்ரெடிஷ்னலாக வைக்கணும்னா இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ப்ளஸ் கால் ஃபிங்கர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ப்ளஸ் உள்ளங்கையிலையும் வந்து நம்மளோட உடல் மெயினாக ஹார்ட்னுடைய சூடு வந்து இந்த உள்ளங்கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வைக்கும்போது ஹார்ட்டை வந்து குளிர்ச்சி அடைகிற அளவுக்கு அது அமையும். एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे ते घे. एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे ते घे ते घे ते घे ते घे. Okay, 1, 2, 3, start. The already start. Killing my eyes. The OG gangster. I love to the passion, to viral sensation, representing nation. पन्नखरे हजार. किती साधी simple तरी दिसते stylish. तुझ्या समोर फिकी baby बिल्ली आयलिश. तुझं diamond तुझ्यासाठी काय पण तुझे नखरे हाय पण I like it. तुझं nose pin, earring, eyelashes bling bling, highlight of blush आणि lipstick pink pink. இலை, அதோட தண்டு, வேர், பூ எல்லாத்துக்கும் அப்படியே மருத்துவ குணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நெஞ்சு சளி, கபம், இருமல் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். கொஞ்சம் தண்ணி கொதிக்க வைங்க, அதில் வந்து துளசி இலையை போடுங்க. துளசி இலைன்னா அந்த இலை விதையோட சேர்த்து போடுங்க. அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து கீழே இறக்கி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறின உடனே அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். ஒரு 21 டேஸ் குடிச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம உடம்பு. அவ்வளோ மாற்றத்தை நீங்கள் அதனால் உணர முடியும். இது மட்டும் இல்லை, துளசி தண்ணி குடிக்கும்போது உங்களை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் UTI ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும். யூரின் ஒரு பெயின் இருக்காது. அதே மாதிரி இந்த சிறுநீர கற்கள் இருக்குல்ல, ஒரு 6 மாதம் குடித்தா அந்த கல் கூட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி அம்மாவும் பொண்ணும் ட்ரை ஃப்ரூட்டுக்காக பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுறோன்னு நினச்சிட வேண்டாம். இது அந்த அளவுக்கு நாள் முழுக்க உங்களை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்த விதமான உடல் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிற விஷயம். இது குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட், முட்டு வலி, முதுகு வலியோட, உடம்பு வலியோட கஷ்டப்படுறவங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க, எனக்கு ஃபேஸில் ஒரு பர்சனாலிட்டியே குறைஞ்சி ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன், அப்படி ஒரு முதல்ல ரொம்ப அழகாக இருந்தேன் இப்போ குறைஞ்சிட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும், பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கவங்க, கார்டியக் பிரச்சனை இருக்கவங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், காக்க வலிப்பு இருக்கவங்க எல்லாருக்கும் இது உகந்த உணவு. 20 பாதாம், 10 பிஸ்தா, 2 வால்நட், 25 உலர்ந்த திராட்சை. அப்பப்போ நான் அந்த ரேஷியோ மாற்றிக்குவேன். அதனால் நீங்கள் என்னை திட்டிடாதீங்க. 8 மணிக்கு இப்போ நான் இப்படி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 9 மணிக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பழ ஜூஸோ இல்லைன்னா கட் பண்ண பழங்கள் சாப்பிட்ருவேன். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் 8 மணிக்கு இதே ஜூஸ் குடிச்சிட்டு 9 மணிக்கு ஒரு டம்ளர் பால். காலை உணவு வேண்டாம், அதுதான் முக்கியம். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்க அதுக்கு பின்னால 3 தோசை 4 இட்லின்னு கட்டக்கூடாது. அவ்வளோ அருமையான உணவு இது. तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे ते घे. एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे ते घे ते घे ते घे ते घे. Okay, 1, 2, 3, start. The already. तीज वार मैनू आप लैने आ गया तो गल्ला सुना गया। ठुमक ठुमक जानी आ माइये दे नाल, ठुमक ठुमक जानी आ माइये दे नाल, ठुमक ठुमक जानी आ माइये दे नाल, ठुमक ठुमक जानी आ माइये दे नाल। होए सोना मेरा माई टुर जाना ओदे नाल, सोना मेरा माई
சியா சீட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப நிறைய எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எடுக்கணும். இந்த சியா சீட்ஸ் நார்மலாவே தண்ணீர்ல போட்ட உடனே என்ன அப்படின்னா, ஒரு நல்ல உப்பக்கூடிய தன்மை இருக்கும். ஸ்வெல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இத மற்ற விதைகள் மாரி அப்படியே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, உள்ள வயிற்றுக்குள்ள குடல்ல போயிட்டு அங்க நீர்த்துவம் வரப்ப உப்பிக்கும். உப்பிட்டு என்ன அப்படின்னா, அக்ளூஷன் சொல்லுவாங்க. ஒரு அடைப்பு மாரி ஏற்படும். அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ அடைச்சுக்கிட்ட மாரி இருக்கும். வயிறு உப்பி இருக்க மாரி இருக்கும். காற்று பிரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ட்ரையா எடுக்கணும்னா இந்த சியா சீட்ஸை நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். இல்ல இரவு ஊற வைத்து காலையில எடுக்கணும். ஸோ அந்த ஊற வைக்கிறது நார்மலா பாதாம் பால்ல ஊற வைக்கலாம். ஒரு கம்மியான அளவு ஒரு 50 ml. இல்ல அப்படின்னா இரவு தண்ணீர்ல ஊற வச்சு எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சியா சீட்ஸ்ல. இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க, இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். காலையில 9 மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு போதுங்கிறான். நைட்டில் மிக எளிய உணவு, மிக ஆகச்சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி. எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி. சில பேருக்கு குதிகால் வலி இருக்கும், கால்கேனியஸ் பர்ன்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுந்த உடனே காலை ஊனுனா அவர்களுக்கு அந்த காலில் வலி இருக்கும். தூங்கி எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் வலி குறையும். அப்புறம் பழையபடி மாலையில் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலி அந்த குதிகாலில் மட்டும் வரக்கூடிய வலிக்கு காரணம் அந்த குதிகால் எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த கால்கேனியஸ் எலும்பில் ஒரு சின்ன முள்ளு மாதிரி ஃபார்ம் ஆகி அது போய் கீழே இருக்க சதை பகுதியை குத்திக்கிட்டே இருக்கும். இந்த குதிகால் வாதத்திற்கு செவ்வாழை ஒரு சிறப்பான ஒரு கனி. இந்த செவ்வாழையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த புண் ஆறக்கூடிய தன்மை, அந்த குதிகால் எலும்பினுடைய முள் குத்தி குதிகாலினுடைய சதைகள் புண்ணாகி போயிருக்கும். அதை மாற்றக்கூடிய உணவுப் பொருளில் செவ்வாழைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயன் இருக்கு. एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे Okay, 1, 2, 3 start. The already starts. Killing my eyes. The OG gangster. I love to the passion, to viral sensation, representing nation. Panakre hazar. This is simple, that is. சமீபத்துல ஆக்ட்ரஸ் வித்யா பாலன் சொல்லியிருந்தாங்க, இன்ஃப்ளமேஷன் தான் எனக்கு உடல் எடை அதிகமானதுக்கான காரணம். I think this is just inflammation. It's not really fat. And in most cases, by the way, with people who இன்ஃப்ளமேஷனை நான் குறைச்ச உடனே உடல் எடையும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதாங்க. நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். என்னதான் நீங்க டயட் இருந்தாலும் எக்ஸசைஸ் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடல்ல அக்கர்மான்சியா மியூசினிஃபிலா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாங்களை அதிகரிக்கும் பொழுது அது இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்லுது. நீங்க ரெகுலரா ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எலாஜிடாரின் அப்படிங்கிற பாலிஃபீனால் நம்ம குடல்ல இந்த அக்கர்மான்சியா மியூசினிஃபிலாவை அதிகப்படுத்துறதுனால இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது மூலமாக உடல் எடையும் குறைக்கும். கண்டிப்பா அயனுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட் எடுத்து ஜூஸ் பண்ணி வாரத்தில் 2 நாள். இது அகைன் நான் சொல்ல, ஒரு ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அந்த பாலிவுட் ஆக்ட்ரஸோட கூட இருக்கிற கூமிங் ஆர்டிஸ்ட் அவர் சொன்ன விஷயம், வெறும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வாரத்தில் 2 வாட்டி அந்த மாதிரி ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் குடிச்சு பாருங்களேன், முடி நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் சொல்கிறாங்க. இதனால தான் சார் முடி கொட்டுது, இதனால தான் முடி கொட்டும். அது காசை ரூல் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் பண்ணலாம். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி பாட்டிலில் வச்சு நம்மளுடைய சாப்பிட்ற இடத்துல வச்சிடணும். 1/2 ஸ்பூன்
இருக்கிற தானியங்கள்ல இருக்கிற ஸ்பைசஸ்லயே வெந்தயம் மட்டும்தான் மிக மிக ஆகச்சிறப்பு. வெந்தயத்துல வந்து கரையும் நாரும் இருக்கு, கரையாத நாரும் இருக்கு. சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். சாலிபிள் ஃபைபர் இதயத்துல மாரடைப்பு வராமல் தடுக்கும். இன்சாலிபிள் ஃபைபர் மலத்தை தள்ளும், குடலுக்குள்ள போய் நீரை பூரா உறிஞ்சி வெளியே தள்ளிடும். பல சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை. கேஸ்ட்ரோ பாரசிஸ்மாங்க, எதையாவது போட்டா தான் சார் போகும். நான் டல்கோலாக்ஸ் போடவா, டுஃபலாக் போடவா, இல்லை நான் வந்து பொன்னாவரையை சாப்பிடவா, நிலவாகையை சாப்பிடவா, காயம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். பல டயபெட்டிக் பீப்புள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா ஃபைபர் இல்லை. தினம் வெந்தயம் 10 கிராம் எடுத்துக்கொண்டிருந்தா கசப்பும் கிடைக்கும், மலமும் வெளியே நல்ல. என்ன சார் சத்துள்ள ஆகாரம்? புரோட்டீன்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை நிறமான காய்கறிகளும் கீரைகளும். இன்றைக்கு அதிகமான புரதம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்டாலே உங்க தலைமுடி கருகருவென்று வளர்ந்து விடுவதை பார்க்க முடியும். ரொம்ப பெருசா நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை. பச்சை பயிர் டெய்லி ஒரு 50 கிராம் சாப்பிடுங்க. அது கூடவே நம்ம உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது பச்சை நிறமான காய்கறிகள். பீன்ஸ், அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய தமிழுக்கு உரித்தான, தமிழ்நாட்டுக்கு உரித்தான நாட்டு காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க. இந்த 2 விஷயம் செஞ்சாலே புரதம், உங்களுக்கு தேவையான விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப சுலபமா அதுல இருந்து கிடைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். तीजी तीजी वार मैनू आप लैने आ गया तो गल्ला सुना गया। ठुमक ठुमक